அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ். சார் இந்த இடத்துல பீட் ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரியே தான், பட் இந்த இடத்துல ரெசிஸ்டர் 4 ரெசிஸ்டர் கொடுக்கறதுக்கு பதிலா எனக்கு ஒரு வயரை கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வயரை கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த வயரை வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த வயருக்கு என்ன சார் இருக்கு? லென்த் இருக்கு சார். L1 அப்படின்ற ஒரு லென்த், இது L2 அப்படின்ற ஒரு லென்த். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜாக்கியில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாக்கில இருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகி கால்வனோமீட்டர்ல கனெக்ட் ஆகி E அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல P அப்படின்ற ரெசிஸ்டரோட வேல்யூ எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அன்னோன் ரெசிஸ்டர். சரிங்களா? ஸோ இந்த அன்னோன் ரெசிஸ்டரை எப்படி சார் ஒரே ஒரு ரெசிஸ்டர் வச்சு ஒரு வயரை வச்சு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு செல் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை வச்சு நான் வந்து P-யோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். which is nothing but the unknown resistance. எனக்கு என்ன தெரியும் சார்? P/Q will be equal to R/S. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படி எனக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த P/Q அப்படிங்கிறது ஈக்குவல் டு R/S நான் சொல்லிட்டேன்னா சார், இந்த R/S ஆரே இல்லையே சார். ஆர்ன்றது எதை தான் குறிக்குது இந்த ஆர் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, சேம் பிரின்சிபல். அந்த இடத்துல நான் கால்வனோமீட்டர்ல எப்போ ஜீரோ டிஃப்ளெக்ஷன், சோ தட் இஸ் கால்ட் as a balancing length அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ கால்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் பேலன்ஸ்டு சர்க்யூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும் சார்? கால்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வரும். கால்வனோமீட்டர்ல எப்போ டிஃப்ளெக்ஷன் வரும் சார்? மேலே கீழேயும் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருக்கும். அப்பதான் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல P அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு லென்த் இருக்கு, விச் மீன்ஸ் ஒயர் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒயர்ல இந்த ஜாக்கியை மூவ் பண்ணிக்கிட்டே வரேன். சார் இந்த ஒயர்ல என்ன இருக்கும்? இந்த ஒயர்ல நார்மலா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ எவ்வளவு தூரத்துல நான் அந்த ஜாக்கியை மூவ் பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு கால்வனோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அதை தான் நான் பேலன்சிங் லென்த் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, P-யோட ரெசிஸ்டன்ஸ் இந்த பர்டிகுலர் லென்த் ஆஃப் த ஒயருக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ R அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் AJ அப்படின்றத குறிக்குது. அப்ப S அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் JB. ஓகே, ஸோ AJ JB. சரிங்களா? AJ அண்ட் JB. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸோ AJ அப்படிங்கிறது லென்த்தை குறிக்குது, JB அப்படிங்கிறது லென்த் 2 குறிக்குது. ஸோ இது மூலியமா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா P/Q will be equal to L1/L2. அதாவது ஒரு லென்த் இருக்கு, லென்த் ஆஃப் ஒயர் இருக்கு, அந்த லென்த் ஆஃப் ஒயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ் P-யோட ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். L2 அப்படின்ற ஒரு லென்த் இருக்கு, அந்த லென்த் ஆஃப் ஒயர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ் Qன்ற ரெசிஸ்டருக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ P வந்து அப்படின்றது என்னன்னா P is equal to Q L1/L2. சரிங்களா? Q L1/L2. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரோ L/A இப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப இந்த ஒயரோட ரெசிஸ்டிவிட்டி முதல்ல எனக்கு தெரியணுமா? சரியா? அப்ப ரெசிஸ்டிவிட்டி ரோ which will be equal to R A/L. சார் இந்த R அப்படிங்கிறது எதை குறிக்குது? அன்னோன் ரெசிஸ்டன்ஸை குறிக்குது. இந்த இடத்துல அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எதை குறிக்குது சார்? ரோ will be equal to R க்கு பதிலா P. ஏன் P சார்? சார் Pன்றது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல அதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். ஸோ அது A/L. சரிங்களா? ஸோ இந்த ஒயரோட ஏரியா எனக்கு என்னன்னு தெரியணும், இதோட லென்த் எனக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? ஸோ இது வச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒயருக்கு ஏரியா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ ஒயருக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்னா பிகாஸ் இட் இஸ் அ சர்க்கிள். சரிங்களா? ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு P/A²/L. ஸோ இதை தான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ஆஃப் த ஒயர். ஓகே, புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் வச்சு நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், EMF அண்ட் தென் கரண்ட், ஸோ இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பேட்டரியை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டரியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 பல்ப் கூட நான் கனெக்ட் பண்றேன். சரிங்களா? இந்த 2 பல்ப் கூட நான் கனெக்ட் பண்றேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பல்ப்ல எனக்கு வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் ஒரு வோல்ட் மீட்டரை எடுத்து நான் அந்த இடத்துல அந்த பல்புக்கு இடையில நான் கொண்டு போய் வைப்பேன். ஸோ தட் இதுல எவ்வளவு வோல்டேஜ் பாஸ் ஆகுது அப்படின்றது தெரியும். பிளஸ் ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த
பேட்டரியிலேருந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை இந்த வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறதும் எடுக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அக்யூரேட்டாக எவ்வளோ வோல்ட் மீட்டர் இல்லாமல் நான் வந்து வோல்டேஜ் எவ்வளோ அதை நான் ஒரு பேட்டரி வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா சார்? என்ன சொல்கிறீங்க? வோல்ட் மீட்டர் இல்லாமல் ஒரு பேட்டரி ஒரு செல்லை வச்சு நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம்னா ஆமாம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேல்னோமீட்டரையும் ஒரு வேரியபிள் பேட்டரி அப்படின்றதையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ வேரியபிள் பேட்டரின்றதை நம்ம வேரி பண்ணிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வேரி பண்ணி, எவ்வளோ இஎம்எஃப் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பல்பில் இருந்து நான் கேல்னோமீட்டர் வழியாக பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரிக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு நெகட்டிவ் எண்டை நான் வந்து இந்த இடத்துல போய் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மீட்டர் பிரிட்ஜில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸோட பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும்போது, கரெக்டுங்களா? 2 பாயிண்டோட பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும்போது அதற்கு இடையில இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு என்னவாகும் அப்படின்னா 0 ஆயிரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சேம் கேஸ் இந்த இடத்துல கேல்னோமீட்டர் இருக்குங்களா? ஸோ கேல்னோமீட்டர் அதோட யூஸ் இப்படின்னே வச்சுக்கோங்களேன். கரண்ட் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா 0 காமிக்கணும். சரிங்களா? கரண்ட் எப்போ இருக்காது சார்? இதோட பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும்போது. சார் இதோட பொட்டன்ஷியல் தான் சார் எனக்கு தெரியாது, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை நான் மாற்றிக்கிட்டே வரலாமா? ஃபர்ஸ்ட் நான் 0 வைக்கிறேன், 0 வோல்ட் அப்படின்னு வைக்கிறேன், ஒன்றுமே நடக்கல. சார் 1 வோல்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன், கேல்னோமீட்டரில் கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். சார் இப்போ இங்கே 2 வோல்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன், கேல்னோமீட்டரில் கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும், விச் மீன்ஸ் 0 நோக்கி வந்துகிட்டு இருக்கும். சார் இப்போ நான் இந்த இடத்துல 3 வோல்ட் அப்படின்னு வைக்கிறேன். சார் 3 வோல்ட்னு வைக்கும்போது கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு சார். இப்போ 4 வோல்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன். சார் இந்த 4 வோல்ட்னு வைக்கும்போது எனக்கு கேல்னோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் காமிச்சிருச்சு. விச் மீன்ஸ் எனக்கு இந்த வேரியபிள் பேட்டரியில் இருக்க பொட்டன்ஷியலும் இந்த பல்போட பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுவும் 4 வோல்ட்டா இருக்கு. அப்ப இது மூலமா நான் கண்டுபிடிச்சிடலாமா இது 4 வோல்ட்னு? கரெக்டா? இதுக்கு இடையில போற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 4 வோல்ட்னு கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இப்போ சேம் இது நான் ஒரு சர்க்யூட்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பேட்டரி இருக்கு, சேம் திங், கீ இருக்கு. ஓகே, ஸோ ஜாக்கி அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்? ஹை ரெசிஸ்டன்ஸ் மூலமா கேல்னோமீட்டர் மூலமா வச்சுட்டு இங்க ஒரு இஎம்எஃப் வேரியபிள் பேட்டரி வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வேரி பண்ணிக்கிட்டே வரேன். எந்த பாயிண்ட்ல எனக்கு வந்துட்டு கேல்னோமீட்டர் 0 ஆகுதோ ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு இஎம்எஃப் என்னவா இருக்கும்னா IR இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேட்டரிஸ், ரெண்டுத்துக்குமே 2 பேட்டரிஸோட இஎம்எஃப் நம்ம கம்பேர் பண்ணலாம். பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம மணற்கேணி வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. சார் இந்த கரண்ட்னால எனக்கு வேற என்ன யூஸ் இருக்கு? நார்மலா கரண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் பேசிக்காவே எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் சார்? லைட் எல்லாம் போட்டு எனக்கு கொஞ்சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் சார். மெயினா ஏதாச்சும் ஒரு அப்ளையன்ஸ் வந்து ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்றேன், ஃபோன் ஹீட்டா இருக்கும். ரீசன் வந்துட்டு உள்ள கரண்ட் இருக்கு, அது எதனால ஹீட்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுதான் ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலின் விதி. ஜூல் என்ன சொல்றாரு? when current flows through a resistor, கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் வழியா போகும்போது அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்டர் வழியா போகும்போது அந்த ரெசிஸ்டர் அப்படி ஈஸியா விட்டுருமா? கிடையாது. ஸோ தடைகள் அந்த இடத்துல இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ இதான் ஹீட் எனர்ஜி அண்ட் இட் இஸ் டிசிபேட்டட். சரியா? அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மொத்தமா எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா போயிடாது, கொஞ்சம் ஹீட்டாகவும் வெளியில வரும். இந்த ஹீட்டை தான் நான் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். நம்ம சும்மாவா இருப்போம், இந்த ஹீட்டை வச்சுமே நிறைய யூஸ் வந்து நம்ம பண்ணிப்போம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிருப்போம். ஸோ ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு BIT. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஹீட்டுக்கும். H இஸ் ஈக்குவல் டு BIT. ஸோ விக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? விக்கு பதிலாக IRன்னு போட்டுக்கலாம். ஸோ I² RT. ஸோ திஸ் இஸ் அ ஹீட். H இஸ் ஈக்குவல் டு I² RT அப்படின்றது எனக்கு ஹீட். அப்போ இவ்வளோ கரண்ட் நான் கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ ஹீட், ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ இருந்தால், டைம் இவ்வளோ நேரம் இருந்தால் எனக்கு இவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பேசிக்காக அதான் வந்து கொடுக்குறாங்க. த ஹீட் டெவலப்ட் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வேரிஸ் டைரக்ட்லி. ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். ஆமாவா? எஸ், ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், எஸ், அண்ட் தென் டைம் ஃப்ளோ, எஸ். ஸோ இதை 3 பொறுத்தும் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல் ஹீட்டிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு? நார்மலா அயன் பாக்ஸ் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு. ஸோ இதெல்லாமே அப்ளிகேஷன்ஸ். ஃபியூஸ் இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பனன்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஃபியூஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னா அது உருகி போயிடும். அந்த பர்டிகுலர் ஒயர் உருகி போச்சு அப்படின்னா சர்க்யூட் பிரேக் ஆயிரும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? சேம் இந்த கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் அண்ட் தென் எலக்ட்ரிக் லேம்ப். ஸோ இது எல்லாமே வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றோம்.
சரிங்களா? இப்போ ஹீட்னால கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா சார்? கரண்ட்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஹீட்னால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகுமே. அதுதான் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், வெப்ப மின் விளைவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல பேசிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். பாருங்க பார்க்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சா இஸ் நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதாவது டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னா என்ன, ஒரு இது ஹாட்டா இருக்கும், ஒரு இது கோல்டா இருக்கும். அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் டிஃபரன்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். அப்போ வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆனா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ அப்படின்றது வந்து இருக்கும். அப்போ தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸ் ஜெனரேட்ஸ் வோல்டேஜ் when there is temperature difference. சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுல 3 எஃபெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீபெக் எஃபெக்ட் ஆர்எல் சீபெக் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 டிசிமிலர் மெட்டல்ஸ். ஸோ இந்த 2 டிசிமிலர் மெட்டல்ஸையும் ஒன்னா சேர்க்குறாங்க. ஓகே, பாருங்க இந்த இடத்துல காப்பர் இருக்கு, இந்த இடத்துல அயன் இருக்கு. அயன்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும், காப்பர்ல எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும். அப்போ நார்மலா ஜாயின் பண்ணும் போதே ஸோ ஒரு சின்ன ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? ஸோ சின்ன ஃப்ளோ வந்து நடக்குமா? எஸ், நடக்கும். ஸோ அதான் வச்சோடனே எனக்கு கேல்னோமீட்டர்ல ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் காமிச்சு அதுக்கப்புறம் இந்த கேல்னோமீட்டர் வந்து ஸ்டேபிள் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஹீட்டிங் சோர்ஸ் அண்ட் ஒரு கூலிங் சோர்ஸ் நான் வந்து கொண்டு வரேன். அப்போ ஹீட் ஒரு சைடில் ஹீட் பண்றேன், ஒரு சைடில் வந்து கூல் பண்றேன். அப்போ ஹீட் பண்றேன், ஒரு சைடில் கூல் பண்றேன். இப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகுமா? அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் ஏன் சார் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா? ஏற்கனவே இந்த இடம் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றேன்னா, எலக்ட்ரான் டென்சிட்டி ரிச் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, ஸோ இது அதுக்கு ஆப்போசிட். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் சார்? இப்படி போகாது, இந்த டைரக்ஷன் தான் போகும். ஸோ தட் அந்த கேல்னோமீட்டர், தேர் இஸ் a galvanometer டிஃப்ளெக்ஷன். சார் இப்படி இருக்க கேல்னோமீட்டர் எனக்கு ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சார் அதே மாதிரி இன்னொரு எஃபெக்ட் இருக்கு. சரிங்களா? அதான் வந்து பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க, பெல்டியர் விளைவு. ஸோ பெல்டியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. in 1834 பெல்டியர் என்ன பண்றாரு அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ a சர்க்யூட். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒரு சர்க்யூட்ல வந்து பாஸ் பண்றாரு. சரியா? of a thermocouple. Okay, so heat is evolved at one junction and observed at the other junction. இப்போ ஹீட் வந்து ஒரு சைடுல எவால்வ் ஆகுது, இன்னொரு சைடுல வந்து அப்சர்வ் ஆகுது. ஏன்? அப்போ திஸ் இஸ் நோன் அஸ் பெல்டியர் எஃபெக்ட். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு தெர்மோகப்பிள் எடுத்துக்கிறாரு. புரிஞ்சுங்களா? ஸோ 2 மெட்டல்ஸ் வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் தெர்மோகப்பிள். அப்போ தெர்மோகப்பிள் சேர்க்கும் போது இந்த இடத்துல ஆரம்பத்தில் ஒரு சின்ன எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு செல்லை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பாசிட்டிவ் சைடை இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கிறாரு, பாசிட்டிவ் சைடை இங்கே வச்சுக்கிறாரு. ஸோ தட் எனக்கு கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அக்கார்டிங் டு கன்வென்ஷன். கரெக்டுங்களா? கன்வென்ஷன் படி எனக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து எனக்கு கரண்ட் போகும். சரியா? கரண்ட் போகிற டைரக்ஷன்லேயே எனக்கு ஃபீல்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஹீட் வந்து லிபரேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. புரிஞ்சா? சரிங்களா? அப்போ ஜங்ஷன் ஏல என்ன நடக்குது? ஜங்ஷன் ஏல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. ஜங்ஷன் பியில் என்ன நடக்குது? ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. சரிங்களா? அதுவே இப்போ செல்ஸை நான் மாற்றி கொடுக்குறேன், அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். புரிஞ்சுங்களா? சிம்பிள். இப்போ தாம்சன் வர்றாரு. ஸோ தாம்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. தட் இஸ் அ ரிவர்சபிள் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? அது வந்து ஒரு ரிவர்சபிள் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கண்டக்டரை நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வந்து போகும். விச் மீன்ஸ் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போய் அக்குமுலேட் ஆகும். விச் மீன்ஸ் தேர் இஸ் அ ஃப்ளோ. அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்கும். அப்போ ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அங்கே வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ இன்டியூஸ் ஆன ஃபீல்டை இதுதான் இன்டியூஸ்டு ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ இன்டியூஸ்டு ஃபீல்டு. சரிங்களா? ஸோ இதை வச்சு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தெர்மோஎலக்ட்ரிக் டிவைசஸ் ஜென்ரேட்ஸ் வோல்டேஜ் when there is இந்த தெர்மோஎலக்ட்ரிக் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணும். சரியா? when there is temperature difference between the 2 points of the rod. 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில, அதாவது ராடோட 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வோல்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது வந்து சொல்றாரு. இதுதான் தாம்சன் எஃபெக்ட். சரியா? ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு மெட்டல் இருக்கு. ஸோ இந்த மெட்டல்ல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம பெல்டியர்ல பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் இங்க இருக்கு, நெகட்டிவ் இங்க இருக்கு. நான் அப்ளை பண்ற ஃபீல்டும் எனக்கு இன்டியூஸ்டு ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்? ஹீட் வந்து லிபரேட் ஆகும். விச் மீன்ஸ் எவால்வ் ஆகும். நான் அப்ளை பண்ற ஃபீல்டும் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு ஃபீல்டும் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அந்த இடம் வந்து கூலா இருக்கும். ஸோ இதுதான் தாம்சன் எஃபெக்ட்.
ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அதில் இந்த இவ்வளோ டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லா டாப்பிக்குமே எக்ஸாம்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில சம்ஸ் பார்ப்போம்.